அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலில் இன்று நேரடியாக கலந்து கொள்ள இயலாமைக்கு எனது மிகுந்த வருத்தங்களையும் மன்னிப்புகளையும் உங்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக திரு செந்தமிழ் செல்வன் சார் ஐயா அவர்களிடமும் கலந்து கொள்ள இயலாமல் சென்றதற்கான பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகம் எழுதுவதற்கு நான் ஒரு அணிலாக இருந்திருக்கிறேன் என்பதில் மிக பெருமை அடைகிறேன். ஐயா திரு செந்தமிழ் செல்வன் அவர்கள் சிவபெருமான் அவர்கள், கடவுள் சிவபெருமான் போருக்கு செல்லும் பொழுது தனது தேர் அச்சாணி முறிந்து விட்டது. நடு இடத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது விநாயகரிடம் சென்று அவரை வணங்கி சென்றதாகவும் அதன் பின் தேர் நன்றாக இயங்கியதாகவும் ஒரு புராண கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். சிவன், அதாவது தந்தையே மகனிடம் சென்று வணங்குவதா என்று ஒரு கேள்வி இருந்தது. அது புராணத்தை பற்றியது. ஆனால் நாம் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், தந்தையே மகனிடம் சென்று கேட்பதை ஒரு தவறான விஷயமாகவோ அல்லது மரியாதை குறைவான விஷயமாகவோ நினைக்கவில்லை. யாரிடமும் சென்று நாம் பெரிய இடத்தில் இருக்கின்றோம், இந்த ஸ்தானத்தில் இருந்து இந்த இடத்தில் இருந்து நம்மிடம் வயதானவர் சற்று குறைவானவர்களோ இல்லை அனுபவம் இல்லாதவர்களிடமோ நாம் கருத்து கேட்பது என்பது தவறான விஷயம் இல்லை என்பதற்கான ஒரு உதாரணம். எனவே நம்மிடம் வயது குறைந்தவர்களோ இல்லை அனுபவம் குறைந்தவர்களோ நாம் கேட்பதோ இல்லை ஒரு கருத்துக்களை உள்வாங்குவதோ ஒரு நல்ல செயல் என்பதற்கு ஐயா திரு செந்தமிழ் செல்வன் சார் ஒரு உதாரணம். அவர் அனைவரிடமும் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொள்வார். என்ன கருத்து சொன்னாலும் அது சரியாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளும் மனோபக்கம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். சரி, இப்பொழுது புத்தகம் என்பது ஒரு சமையலுக்கான ஒரு பாத்திரமாக நாம் கருதப்படுகிறோம். எப்படி ஒரு சமையல் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகும். காரணம் என்னவென்றால், உதாரணத்திற்கு திரு முனிசாமி அவர்களுக்கு உப்பு அதிகமாக தேவைப்படும், நமது முனைவர் வெள்ளியப்பன் அவர்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும், இன்னும் சிலருக்கு இந்த இரண்டுமே இல்லாமல் வேண்டும். இந்த ஒரு வீட்டினருக்கு சமையல் செய்வது என்பதே இத்தனை பேரையும் நாம் திருப்தி செய்ய வேண்டும், அத்தனை பேர்களுக்கு உகந்ததாக நாம் படைக்க வேண்டும், அனைவருக்கும் இது சென்று சேர வேண்டும், அனைவரும் இதை ருசித்து பார்க்க வேண்டும் என்று ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதேபோல்தான் இந்த புத்தகமும் நாம் படைக்கும் பொழுது இது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும், அனைவரும் பயன்பட வேண்டும், அனைவரும் இதை ருசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் அதன் தலையாய நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் திரு செந்தமிழ் செல்வன் சார் அவர்கள் இந்த படைப்பு, அதாவது இந்த தொகுப்பு என்று சொல்லுவது கூட சரியாக இருக்காது. ஏனென்றால் தொகுப்பு என்றால் அது அப்படியே அந்த படைப்பிலிருந்து எடுத்து அது மொழிபெயர்த்தோ அல்லது சுருக்கியோ அது விரிவாக சொல்வது மட்டும்தான். ஆனால் இது தொகுப்பு என்பது இல்லை, இவருடைய படைப்பு என்று வைக்க காரணம் என்னவென்றால், இவருடைய சொந்த கருத்துக்கள், உதாரணங்கள் அதிகபட்சமாக இந்த புத்தகத்தில் உள்ளது. எனவே இந்த புத்தகம் மிக மிக கவனமாக எது முக்கியம், எது அனைவருக்கும் பயன்படும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு படைக்கப்பட்ட ஒரு புத்தகம். அனைவருக்கும் மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, ஏன் புத்தகங்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும்? இன்று சுவாசித்தல் வாசிப்பாக இருக்க வேண்டும், வாசிப்பு என்பது சுவாசித்தலாக இருக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டும், இல்லை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நமது முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம்
வணிக வரித்துறை கூடுதல் ஆணையாளர் டாக்டர் முனைவர் சோமசுந்தரம் அவர்கள் ஜிஎஸ்டியில் முதலாக இந்திய அளவில் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்த முனைவர் பட்டம் பெறுவதற்காக முதலமைச்சரிடம் சென்று அனுமதி கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் இந்த ஜிஎஸ்டி அந்த முனைவர் பட்டத்திற்காக தேர்ந்தெடுத்தீர்கள்? நாம் தான் இதை ஜிஎஸ்டி வேண்டாம் என்று சொல்கிறோமே என்று முதல்வர் கேட்க அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. நாம் வேண்டாம் என்று சொல்வதற்கு கூட ஒரு தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும், தகுந்த முன் எடுத்துக்காட்டுகள் நாம் படைக்க வேண்டும், நாம் தகுந்த காரணங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த முனைவர் பட்டத்தில் நான் இறங்கியுள்ளேன் என்று சொல்லும் பொழுது அம்மையார் அவர்கள் சிரித்தார்களாம். அதேபோல் நாம் எது படித்தோம் என்றால் தான் நம்மளோட ஆதாரமாகவும் இல்லது எதிர்கருத்துக்களையோ இல்லை அல்லது புரிந்து கொள்ளுதலையோ நாம் செய்ய முடியும். ஆக புத்தகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த வாசித்தல் சுவாசித்தல் மாதிரி நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம். கண்டிப்பாக இந்த புத்தகம் நமக்கு மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தோ இல்லை, இரண்டாம் கருத்தோ இதில் இல்லை. இந்த புத்தகம் மொத்தம் 219 பக்கங்களை கொண்டு இருக்கிறது. ஆனால் 219மே மிக மிக ஒரு பயனுள்ள செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மிக மிக ஒரு பயனுள்ள செய்தியை நம்மிடம் இருக்கிறது. உதாரணமாக பார்ப்போமானால் 3ஆம் பக்கம், இந்த புத்தகத்தின் 3ஆம் பக்கத்தில் மிக 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 ஒரு எளிமையான ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. நான் எங்கெல்லாம் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று ஒரு பொதுவான ஒரு கேள்வி, மிக மிக எளிதான கேள்வி, அனைவரும் பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்பேன். ஆனால் 90% அந்த பதில் மிக மிக தவறானதாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்பொழுது நான் உங்களிடம் கூட கேட்கிறேன், திரு முனிசாமி அவர்கள் இந்த யார் சரியாக பதில் சொல்கிறார்கள் என்று கணக்கிடுவார். ஜிஎஸ்டியின் விரிவாக்கம், ஆங்கிலத்தில் ஜிஎஸ்டியின் விரிவாக்கம் என்ன என்று கேட்டால் 90% சரியான பதில் இருக்காது. காரணம் என்னவென்றால், இந்த ஜிஎஸ்டியில் அப்ரிவேஷன் விரிவாக்கத்தில் குட்ஸ் சரியாக சொல்லிவிடுவார்கள், அண்டு சரியாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் சர்வீசஸ் என்பதில் சர்வீஸோடு நிறுத்தி விடுவார்கள், இந்த எஸ் சேர்க்குவதில்லை. ஆக இது 90% நாம் புரிந்து கொள்ளுதலே தவறான ஒரு எண்ணம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் என்பதில் சர்வீசஸை விட்டு விடுவார்கள், சர்வீஸ் மட்டும்தான் வைத்துக் கொள்வார்கள். அதே போல் நமது இந்த புத்தகத்தில் ஜிஎஸ்டிஐஎன் அண்ட் ஜிஎஸ்டிஎன் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு விளக்கம் இருக்கிறது. ஜிஎஸ்டிஎன், நாம் பொதுவாக ஜிஎஸ்டிஎன் என்னவென்றால் நாம் பதிவு எண்ணை மட்டும்தான் கருத்தில் கொள்கிறோம், பதிவு எண் மட்டும்தான் ஜிஎஸ்டிஎன் என்று. அது தவறானது. ஜிஎஸ்டிஐஎன் அதாவது பழைய டின் நம்பர் போல ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் என்றால் மட்டும்தான் பதிவு எண். ஜிஎஸ்டிஎன் என்றால் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் என்பது என்ன? இந்த நெட்வொர்க்கின் பயன்கள் யாது? இந்த நெட்வொர்க்கினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், நெட்வொர்க் யார் நிர்வகிக்கிறார்கள், இதனுடைய முழு விரிவாக்கமும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. சரி, அடுத்தால் இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் பக்கம், 8ஆம் பக்கத்தில் எடுத்தால் அதே போல் மிக மிக ஒரு எளிமையான ஒரு கேள்வி. ஏஆர்என் என்றால் என்ன? ஏஆர்எனுடைய விரிவாக்கம் என்ன? அதன் பயன் என்ன என்று ஒரு கேள்வி. நம்மில் அனைவருக்கும் தெரியும் ஏஆர்என் என்றால் நாம் எடுத்தவுடன் சொல்லிவிடுவோம். ஏஆர்என் ஏஆர்என் எடுத்தாலும் சொல்வது ஏஆர்என். ஆனால் அதனுடைய விரிவாக்கம் ஒரு சிலர் தவிர மீதி அனைவருமே தவறாக சொல்வார்கள். அதன் பயன் என்ன என்பது நம்மில் பலருக்கும் அறிந்திராத ஒன்று. அது பற்றி 8ஆம் பக்கத்தில் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னவென்றால், நிறைய பேரிடம் நான் கேட்பதுண்டு, ஜிஎஸ்டிஆர் என்றால் என்ன, அதன் விரிவாக்கம் என்ன என்று சொல்லுங்கள் என்று நான் கேட்டதுண்டு. ஆனால் பல பேருக்கு ரிட்டர்ன் என்று தெரியுமே தவிர ஜிஎஸ்டிஆர் ஒன்று தெரியாது, அது ரிட்டர்ன் தான், அதைத்தான் நான் சொல்லுங்கன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டார்கள். ஸோ இதில் ஏஆர்என் என்பது
என்ன என்றும் அதனுடைய பயன்கள் என்னவென்றும் 8ஆம் பக்கத்தில் மிக மிக ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கு 20 உதாரணம். அடுத்த பார்த்தீங்கன்னா 9ஆம் பக்கத்தில் மிக ஒரு முக்கியமான கேள்வி, முதன்மையான கேள்வி, வணிகம் அதாவது பிஸ்னஸ் எனில் என்ன? பிஸ்னஸ் அதாவது வணிகத்திற்கு உண்டான டெஃபினிஷன்ஸ், வரையறைகள் என்ன? இது எதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வணிகத்திற்கு என்று ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்வி நம்மில் பலருக்கு தெரியும். வணிகம் என்றால் வியாபாரம், அதனை சார்ந்தது. ஆனால் இதில் சொல்லப்பட்டுள்ள இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள பல்வேறு காரணிகள் என்னவென்று வணிகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் ஒரு நிபுணராக முடியும். வணிகம் முதன்மையான ஒரு கேள்வி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இரண்டாவது பார்த்தீர்களானால் இதில் இருப்பிடம், பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இதை பற்றியெல்லாம் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விஷயமான செய்திகள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாம் இதெல்லாம் தெரிந்தது தானே, இதெல்லாம் சொல்லி வந்துவிட்டோம். அடுத்தால் போர் அன்றாட ஒரு பிரச்சனைகள். நம்மில் பலருக்கு இது கேட்ட உடனே ஒரு கசப்பு வரும். இது எனக்கு தெரியாது என்பார்கள், இது நீங்கள் சொல்ல வேண்டும் என்பார்கள். முக்கியமாக அனைத்து குழுமங்களிலும் ஒரு சொல்லப்பட கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நம்மால் கவனிக்கப்படாத ஒரு பகுதி என்னவென்றால் HSN கோடு இல்லை SAC கோடு. HSN கோடு என்பதை நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி இதன் விரிவாக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள், இதனுடைய பயனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த HSN கோடு என்ன, அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இது மிக தெளிவாக எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு செய்தியை ஐயா அவர்கள் நமக்கு இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த HSN கோடு எந்த வருடம் தோன்றியது, இது ஏன் தோற்றுவித்தார்கள்? 1988ஆம் வருடம் HSN கோடு உலக சுங்க மையத்தால் தொடங்கப்பட்டது. இது சுமார் 5000 பொருட்களுக்கான உண்டானது என்று இதை பற்றி விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த HSN கோடு விஷயமாக எனக்கு தெரிந்தவரை 3 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலித்த வழக்கறிஞர்களும் உண்டு, வழக்கறிஞர் ஃபேமும் உண்டு, நமது ஆடிட்டர்களும் உண்டு. முக்கியமான ஒரு பகுதி HSN கோடு. ஸோ HSN கோடை பற்றியும் அதன் விரிவாக்கம், அதனுடைய பயன் என்ன என்பதும் இந்த 15ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறார்கள். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தால் வாருங்கள். 19ஆவது பக்கத்தில் மொத்த வருமானம் என்றால் என்ன? அக்ரிகேட் டர்ன்ஓவர். இது அக்ரிகேட் டர்ன்ஓவரில் மிக மிக நிறைய சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்களுக்கும் ஒரு சரியான ஒரு தீர்வை சொல்லியிருக்கார்கள். இது நமக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். இது சொல்வது எளிமையாக இருக்கும், செய்வது எளிமையாக இருக்கும். இதுதானா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சொல்வது எளிது, ஆனால் எழுதுவது என்பது மிக மிக ஒரு அரிதான ஒன்று, கடினமான ஒன்று. ஏனென்றால் எழுதுபவருக்கே முதல் இது திரும்ப 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 சரி செய்யுது. ஒரு 10 வரிகள் எழுதினால் அல்லது ஒரு பேராகிராஃப் எழுதினால் அதில் அவருக்கே பிழைகளை திருத்த 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 அந்த ஒரு பக்கத்திற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாகும். நானும் முன்னால் தற்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எல்லாம் என்னிடம் ஒருவர் நண்பர் கேட்டார், சரி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, இது ஏன் எழுதணுமான்னு கேட்டாங்க. சரி, நீங்கள் அண்மையில் மேலை நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று வந்தீர்கள், இதை பற்றி ஒரு சின்ன பயணக்கட்டுரை ஒரு பக்கத்திற்கு உங்களால் எழுத முடியுமா என்று கேட்டேன். அவரை எழுதிதான் என்றார். பேப்பரும் பேனாவும் கொடுத்து உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் வெளிநாடு ஏதோ ஒரு நாட்டுக்கு சென்று இறங்கியது வரை ஒரு பக்கத்தில் ஒரு கட்டுரையாகவோ இல்லை ஒரு செய்தியாகவோ கூட எழுதி கொடுங்கள் என்றால், அவர் பேனாவை எடுத்து 2 வரிகளுக்கு மேல் எழுத முடியவில்லை. பேனா நகரவில்லை.
நமக்கு அனைவருக்கும் தோன்றும் இதில் எளிமையான கருத்துக்கள், இதுக்கு ஒரு புத்தகமா என்று. ஆனால் எழுதி பாருங்கள், மிக மிக ஒரு கடினம், சொல்வது கடினம், சென்று சேர வேண்டும் என்று இதில் ஆயத்தம் எடுக்கிறதும் பிரயத்தனம் செய்வதும் மிக மிக ஒரு கடினமானது. ஐயா அவர்கள் இதை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் அனைவருக்கும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும். இதில் மிக மிக பயனுள்ள தகவல் சுரங்கம் இருக்கிறது. நமக்கு அன்றாடம் பயன்படும் தகவல் சுரங்கங்கள் இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. அது கண்டிப்பாக நமக்கு உபயோகப்படும். இதில் மொத்த வருமானம், நம்மில் பலரும் பல்வேறு கருத்துக்களை கொண்டிருப்பார்கள். மொத்த வருமானத்தில் இந்த மொத்த வருமானத்தை படித்தால் மட்டும்தான் பதிவு அவசியமா இல்லையா என்பது கூட நாம் பதிவிற்கான ஒரு காரணியாக கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பதிவிற்கு மொத்த வருமானத்தின் அடிப்படையில் தான் செல்ல வேண்டும் என்பதால் இந்த மொத்த வருமானம் என்பது என்ன, அது எப்படி கணக்கிடுவது என்பது கூட இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த பார்த்தீங்கன்னா பக்கம் 22 நம்ம அனைவரும் கேட்டால் சொல்லுவோம், சார் எனக்கு ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டும், எங்கள் நிறுவனத்திற்கு ஒரு ஜிஎஸ்டி எண் வேண்டும். உடனடியாக கேட்பது, கண்ணை மூடி கேட்பது, நீங்கள் பேன் கார்டு வைத்திருக்கிறீர்களா, உங்கள் பேன் கார்டு காப்பி கொடுங்க, உங்களுடைய வருமான வரி நகல் நம்பர் கொடுங்க, அட்டை கொடுங்க என்றெல்லாம் கேட்போம். பல்வேறு காரணிகள். ஆனால் முதலில் இதில் பேன் இல்லாமல் நான் சரக்கு மற்றும் சேவை வரியில் ஜிஎஸ்டியில் நம்பர் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா, அப்படி எடுக்கலாம் என்றால் அது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்ற ஒரு தகவல் எனக்கு கூட அது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு தகவல் ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு தகவல். அடுத்த ஒரு 23ஆம் பக்கத்தில் ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயம், மிக மிக ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயம் பதிவு சம்பந்தப்பட்டது. விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் என்றால் விவசாயிக்கு ஜிஎஸ்டி பதிவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சரி, ரைட். ஆனால் இந்த யார் அந்த விவசாயி என்பதை இந்த விலக்களிக்கப்பட்டு யாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது 2ஆம் நம்பர் பாயிண்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயியும் அவர் விவசாயத்தை தொழிலாளர்கள் கொண்டு செய்து தன் மேற்பார்வையில் குடும்பத்தார் மேற்பார்வையில் செய்யக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு மட்டும்தான் வரி விலக்கு. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் விவசாயம் செய்கிறது, அது மேற்பார்வையாளர்கள் மேலாளர்களை இட்டு விவசாயம் செய்கிறது என்றால் அவர்கள் விவசாயி என்ற அடிப்படையில் வரி விலக்கு பெறமாட்டார்கள். அதற்கான ஒரு சிறிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயி என்றால் அனைவரும் விவசாயி இல்லை. இதில் அந்த நிலத்தில் தானே உழைப்பவர்களும் தொழிலாளர்களுக்கு மேற்பார்வை கொண்டு உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் விவசாயி என்று ஒரு வரையறை செய்யப்பட்டுள்ளது. இதை கவனமாக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இதுவும் ஒரு மிக மிக ஒரு உபயோகமான தகவல். அடுத்தாற்போல் பார்த்தீர்கள் என்றால் பக்கம் 25 லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், அதாவது எவ்வளோ ஒரு அப்டேட்ஸ் சேகரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். புத்தகத்தை மட்டும் எடுத்து நமக்கு படைக்கலை, எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு இப்போ சமீபத்தில் நமது தமிழ்நாடு அரசு போஸ்டல், அதாவது தபால் மூலம் நம்மளுடைய பதிவு சான்றிதழை அனுப்புவார்கள். அந்த பதிவு சான்றிதழ் பெறப்பட்டால் மட்டுமே இந்த பதிவு அங்கீகாரம் செய்யப்படுகிறது. ஸோ இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் இதில் தரப்படுகிறது. அடுத்த 39ஆம் பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் பதிவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள். அதை பற்றி முழு விளக்கமும் கொடுத்திருக்கார்கள். இப்பொழுது நான் இதில் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். எனக்கு ஒரு பதிவு நிராகரிக்கப்பட்டுள்ளது. என்ன என்று விசாரித்த பொழுது அவர் செய்ய போகிற வணிகம் முதன்மையான வணிகம். இதில் மிக விரைவில் அதனுடைய விற்பனை தொகை கோடிக்கணக்கில் வரும். ஆனால் அந்த பதிவு செய்த நபர் கடந்த 3 வருடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தெரிந்து கொண்டது துறையினர், கடந்த 3 வருடங்களில் எந்த விதமான வருமான வரி கணக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை. முதன்மையான காரணம். சரி, அடுத்த காரணம் பார்த்தீர்களானால் அவர் வங்கியில் அவருடைய சேமிப்பு கணக்கில் 10,000 ரூபாய்க்கு மேல் அதிகபட்சமாக இருப்பே இல்லை. இந்த காரணங்களை கொண்டு ஹை ரிஸ்க் டாக்ஸ் பேயர் என்ற ஒரு காரணத்தினால் அவருடைய பதிவை நிராகரித்தார்கள்.
ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நாம் எதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் இந்த 39வது பக்கத்தில் ஐயா அவர்கள் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்த ஒரு பார்த்தீர்கள் என்றால் நமக்கு இதெல்லாம் சின்ன சின்ன தகவல்கள் சிறு சிறு தகவல்கள், சிறு தகவல் களஞ்சியம் போல் உள்ளது இந்த புத்தகம். நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன்ஸ் கொடுப்போம், அதில் எல்லாம் எல்யூடி அப்ளிகேஷன்ஸ் பண்ணுவோம், கோர் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், என்ன அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாலும் அது எத்தனை நாள் பதிவு சேவ் பண்ணி வைக்க முடியும், எத்தனை நாள் அந்த பதிவு போர்ட்டலில் இருக்கும் என்பது நம்மில் பலரும் அறிந்திராத ஒரு உண்மை. அதில் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் 15 நாட்கள் மட்டும்தான் சேமிக்க முடியும். அதன் பயன் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு மிக மிக ஒரு உபயோகமான தகவல். சரி, இப்படியே படித்து கொண்டு இருந்தோம். அடுத்தில் 54ஆம் பக்கத்தில் பார்த்தால் ஒரு அருமையான ஒரு கேள்வி. நம்மில் பலரும் செய்யக்கூடியது ஒரு தவறுகளாக தோன்றும். ஆனால் இது மிக மிக ஒரு பயனுள்ள ஒரு கேள்வி பதிலாக அமைந்தது. சோகஸ் நோட்டீஸ். நம்ம என்ன பண்ணுறோம், துறையினர் சோகஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, ரிசீவ் பண்ணுறோம், அது கரெக்டாக இருக்குது, அதுவும் பார்த்துடுறோம், பணமும் கட்டியாச்சு. அந்த சோகஸ் நோட்டீஸ்க்கு அகென்ஸ்டாக பணம் கட்டியாச்சு. ஆனால் நாம் எந்த விதமான ரிப்ளை கொடுக்குறதோ, இந்த சோகஸ் நோட்டீஸுக்காக நான் அப்படி பணம் கட்டிட்டேன்னு ஒரு தகவலோ துறையினருக்கு கொடுக்கவே இல்லை, டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கல. நான் தான் பணம் கட்டியாச்சு. ஆனால் அந்த அதிகாரிக்கு நம்ம பணம் கட்டினது இந்த இதுக்கு தான் சென்று போய் சேரவில்லை. அப்படி என்றால் அவர் பேங்க் அட்டாச் பண்ணலாம். சரி, அந்த அட்டாச் பண்ணுனா என்ன பண்ணணுங்கிறது இது இருக்குது. மோரோவர் இது இந்த அதிகாரிக்கு சொல்லாவிட்டாலும் அவர் REG 20 என்ற படிவத்தில் அவர் ஆர்டர் போடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். தயவு செய்து எனி சோகஸ் நோட்டீசஸ் இல்லை நோட்டீசஸ் எந்த உத்தரவு வந்தாலும் கண்டிப்பாக அதற்கு பதிலளியுங்கள். பணம் கட்டினாலும் அதற்கும் பதில் சொல்லுங்கள், நாங்கள் கட்டிவிட்டோம் என்று. ஏனென்றால் பின்னால் இதனால் ஏதாவது தொந்தரவு வந்தால் நம்ம தான் அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ இதை தெளிவாக 54ஆம் பக்கத்தில் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, அடுத்தது பார்த்தல் என்றால் வளங்கள் எது எல்லாம் அடங்கும். இப்போ இந்த சப்ளை இதில் எதெல்லாம் அடங்கும் என்பதற்கு பிஸ்னஸ்ங்கிற இது வணிகம் என்றால் என்ன என்று சொன்னார்களோ அதனுடைய விரிவாக்கம் என்றே சொல்லலாம். சப்ளையில் எதெல்லாம் அடங்கும் என்பது வணிகம் எதெல்லாம் செய்கிறார்களோ அது எல்லாம் சப்ளையில் வரும். மிக தெளிவாக இரண்டும் பொருத்தி பார்க்கும் பொழுது, நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தெரியும். வளங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறது இந்த புத்தகத்தில். அடுத்தது பார்த்தீங்களா என்றால் 63ஆம் பக்கம். இதில் சேவைகளின் தகவல்கள், அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, எது எது சர்வீசஸ் இருக்குது, இதெல்லாமே இதில் நமக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு துணுக்கு சொல்வார்கள். ஒரு ஆடிட்டர் சரவணபவன் ஹோட்டலில், சென்னையின் ஒரு பிரபல ஆடிட்டர் சரவணபவன் ஹோட்டலில் குடும்பத்தினருடன் போய் சாப்பிட போயிருக்கார். அது முனுசாமி சார் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்கும்போது அப்போ அவங்க வீட்டில் எல்லோரும் சொன்னாங்களா, நீங்கள் சேவை சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில் சேவை சாப்பிடலாம். இல்லை, அவருக்கு எனக்கு சேவையை தவிர நீங்கள் எது வேணாலும் சொல்லுமா, நான் சாப்பிட்றேன். அங்கே மனைவி குழந்தைகள் எல்லாம் திருப்பி உங்களுக்கு தெரியும், அவங்க விட மாட்டாங்க வீட்டில் லேசாக. ஏன் சேவை மட்டும் வேண்டாங்க, அப்படி என்ன உங்களுக்கு வெறுப்பு? இல்லை, சேவைக்கு மட்டும் வரி இருக்குது, சேவை வரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சேவை வரின்னா என்ன, சர்வீசஸ்னா என்ன, இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூடுதலாக கூட நாம் வரியிலே பழகி நம் வரி நம்மளை தொந்தரவு செய்கிறது. தூக்கத்தில் கூட ஒரு ஆடிட்டர், மிகவும் நல்ல ஆடிட்டர், இளம் வயதினர், பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். அவருக்கு மிக மிக அழகான பெண் அமைகிறது. மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள், இந்த பெண் பிடித்திருக்கிறதா என்று பல்வேறு அழகிகளையும் காண்பித்து பையன் வீட்டார்கள் கேட்கிறார்கள். அவர் எல்லா பெண்ணையும் நிராகரிக்கிறார். ஒரு பொறுமையின் எல்லைக்கு சென்ற
பையனின் தகப்பனார் கேட்கிறார், நீ ஏன் இப்படி எல்லா பெண்ணையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறாய்? நான் உனக்கு காண்பித்த அனைத்து பெண்களுமே அழகாக இருக்கிறார்களே, ஏன் வேண்டாம் என்கிறாய் என்றார். இல்லை, அது நீங்கள் காண்பித்த பெண்கள் எல்லாம் அழகு, நல்ல பெண்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் காண்பித்த பெண்கள் எல்லாமே பெயர்கள் ராஜேஸ்வரி, மகேஸ்வரி, இப்படி வரி வரியாக வருகிறது எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு வரியை கண்டாலே அலர்ஜியாக இருக்கிறது, அதனால்தான் நான் அவர்களை வேண்டாம் என்றேன். இதற்கு உதாரணமாக என்னவென்றால், நமது புத்தக எழுத்தாளர் மதிப்புக்குரிய ஐயா செந்தமிழ் செல்வன் அவர்கள் இரத்த பரிசோதனை சென்று அப்பொழுது இரத்த பரிசோதனை சென்று பார்க்கும் பொழுது அந்த பரிசோதகர் சொன்னாராம், ஐயா உங்கள் இரத்தம் கூட வரி வரியாக இருக்கிறது என்றார். இல்லை, நான் வரி ஆலோசகர், அதனால் தான் அது வரி வரியாக இருக்கிறது என்றார். அப்படி ஒரு சேவையை நம்ம சேவையினோட விளக்கங்கள் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் 63ஆம் பக்கத்தில். சரி, அடுத்த போது பார்த்தீங்கன்னா 71ஆம் பக்கத்தில் மிக்சடு சப்ளைனா என்ன, அதோடைய விரிவாக்கங்கள் எல்லாம் மிக மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கடைசியில் 130ஆம் பக்கத்தில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்புட் டேக்ஸ் கிரெடிட், எதை எடுத்தாலும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இந்த உள்ளீட்டு வரி வருவால் என்ன பயன்? நான் இதுவரை கேள்விப்பட்டிருக்காத ஒரு கேள்வி. உள்ளீட்டு வரி வரவால் என்ன பயன்? கிரெடிட்டால் என்னென்ன, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்? மிக மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். யாரெல்லாம் இதில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு கேள்வி பார்த்தீர்களானால், ஊழியர்களுக்கான காப்பீட்டு திட்டம் உள்ளீட்டு வரி எடுக்கலாமா? ஆமாம். சரி, அதே ஊழியர்களுக்கு அலுவலக ரீதியாக வழங்கும் கார்களுக்கு உள்ளீட்டு வரி எடுக்கலாமா? இல்லை. அழகான பதில், மிக மிக ஒரு அருமையான பதில், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு உள்ளீட்டு வரி உண்டு, அதனுடைய பயன்கள் எல்லாம். அடுத்த பார்த்தீங்கன்னா என்றால் 147ஆம் பக்கத்தில் இந்த ஐடிசி எடுக்கிறது நமக்கு தார்மீக அடிப்படை உரிமை இல்லை, இருந்தாலும் நாம் எடுப்போம். அதெல்லாம் செக்ஷன் 74, செக்ஷன் 129 அண்ட் 130 இந்த சட்டத்தில் செலுத்தப்பட்ட வரிகளுக்கு நாம் உள்ளீட்டு வரி எடுக்க முடியுமா என்பதற்கான ஒரு விளக்கம். எடுக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கார். 153ஆம் பக்கத்தில் புதிதாக வந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதை பற்றியும் மிக மிக தெளிவாக இருக்கிறது. 187ஆம் பக்கத்தில் ஒரு நல்ல கேள்வி. அண்மையில் எனக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு எனக்கு எழுப்பப்பட்ட ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி. அதாவது, ஒரு பொருள் அனுப்புகிறீர்கள், நீங்கள் சென்னையிலிருந்து கல்கத்தாக்கோ ஹைதராபாத்துக்கோ ஒரு பொருள் அனுப்புகிறீர்கள். அந்த பொருள் லாரி அலுவலகத்தை சென்றடைந்து விட்டது, இல்லது அந்த தொழிற்சாலையின் கேட் முன்னே சென்று விட்டது. ஆனால் அந்த பையர், வாங்குவர், எனக்கு இந்த பொருள் வேண்டாம், காலதாமதமாக கொடுக்கப்பட்ட அல்லது ஏதோ ஒரு காரணங்களுக்காக சொல்லி அவர் வாங்க மறுக்கிறார். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த பொருளானது திரும்ப யார் அனுப்பினார்களோ அவர்களுக்கு வர வேண்டும். அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை 187ஆம் பக்கத்தில் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தால் நாம் பார்த்தது என்றால் 210ஆவது பக்கத்தில் ஒர்க் கான்ட்ராக்டர் என்னென்ன புத்தகங்கள், என்னென்ன கணக்குகள் பராமரிக்கப்பட வேண்டும், எங்கெங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தவரை எந்த ஒரு ஒர்க் கான்ட்ராக்டரும் இந்த கணக்குகளை பராமரிப்பதே இல்லை. இந்த நேரத்தில் மிக்சட் சப்ளை பற்றி ஐயா அவர்கள் 71ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறது நான் சொல்லியாக வேண்டும். ஸ்வீட் பாக்ஸ், சாக்லேட்ஸ், இதற்கெல்லாம் என்னென்ன வரி, எப்படி இது இந்த வரி விகிதம் பொருந்தும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சென்னையில் நடந்த ஒரு ருசிகர சம்பவத்தை சொல்லி நான் எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். சென்னையில் தமிழ்நாடு வணிக வரி சட்டம் பிரகாரம் கஃபின் பாக்ஸ், அதாவது சடலப்பெட்டி, ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். இந்த சாக்லேட் ஸ்வீட் பாக்ஸுக்கு என்ன வரி, சாக்லேட்டுக்கு என்ன டேக்ஸோ, ஸ்வீட்டுக்கு என்ன டேக்ஸோ அந்த வரி தான் அந்த பேப்பருக்கு, ரேப்பருக்கு, பாக்ஸஸ்க்கு.
சரி, அதே போல் பொருளுக்கு என்ன டேக்ஸோ அதுக்குத்தான் அந்த இதுதான் பெட்டிக்கு வரி என்றார்கள். அப்பொழுது சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு மிகப்பெரிய பெட்டியாளர் வரி கட்டி கொண்டிருக்கிறார். மாதம் 2 லட்சம் 3 லட்சம் என்று கட்டி கொண்டிருக்கிறார். அவர் அடுத்த மாதத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்ததிலிருந்து மறு வாரத்திலிருந்து கட்டுவதை விட்டு விட்டார். ஏன் என்று கேட்டால், அவர் கஃபின் பாக்ஸ், அதாவது பிணப்பெட்டி, இதை தயாரித்து விற்கிறார். அவருடைய வாதம், பாடிக்கு டேக்ஸ் கிடையாது, அப்போ பெட்டி டேக்ஸ் இல்லை. ஸோ இது வந்து மிக்சட் சப்ளையில் ஒரு சொல்லப்பட்ட ஒரு நல்ல கருத்து இதுவும் இருக்கிறது. இந்த புத்தகம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு மிக மிக பயனுள்ள புத்தகமாகும். ஒரு சிறிய சிறிய எளிய எளிய விஷயங்கள், நாம் வந்து கவனத்தில் கொள்ளாத விஷயங்களை கருத்தில் கொண்டு அருமையாக படைக்கப்பட்ட ஒரு புத்தகம். கண்டிப்பாக நம் அனைவருக்கும் பயன்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இறுதியாக நாம் அனைவரும், எனது குருநாதர் திரு கே நஜ்முதீன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அனைவரும் நல்ல பெயரோடும் நல்ல காரோடும் பவனி வர வேண்டும் என்று. கண்டிப்பாக பவனி வருவீர்கள் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஐயா செந்தமிழ் செல்வன் சார் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். மற்றும் பல நிபுணர்கள் இந்த குழுமத்தில் இருக்கிறார்கள். அனைவருமே அனைவரும் ஒன்றுக்குள் ஒன்றாக நமக்கு ஒத்துழைப்பார்கள் என்பதையும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இறுதியாக நாமும் இந்த தொழில் நம்ம நல்ல முறையில் நல்ல வருமானத்தை ஈட்டு வந்திருக்கோம். முடிந்தவரை நமது வாடிக்கையாளரிடம் நாம் ஒத்து செல்வதே நல்லது. நமக்கு வெற்றிக்காக, நமது வெற்றிக்காக. ஐயா அவர்கள், நஜ்முதீன் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு கருத்தை சொல்வார்கள், இதுதான் எனது வெற்றிக்கு ஒரு தாரக மந்திரம். அடிக்கடி நம்ம பலர் என்னிடம் கேட்பார் இந்த கேள்விதான், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றார். இது சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடிக்கடி சொல்வார்கள், ஐயா வரக்கூடிய நபரிடம் ஒரு பிரச்சனைக்காக வருகிறார் என்றால் நீங்கள் அவரிடம் முதல் கேளுங்கள், ஐயா நீங்கள் வரி கட்டுகிறீர்கள் என்றால் வேறு இடம் சென்று விடுங்கள், சரி கட்ட வேண்டும் என்றால் என்னிடம் வாருங்கள், வரி கட்டுதா சரி கட்டுதா என்று அடிக்கடி சொல்வார்கள். அதை நீங்களும் கடைபிடிங்கள். நமது வெற்றியே நமது குறிக்கோளாக இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.